நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. சர்க்கம் 85. குகனுடன் சந்திப்பு. மேற்கண்டவாறு வேண்டிக் கொள்ளப்பட்ட மகா புத்திசாலியான பரதன் வேடர்கள் தலைவனான குகனை பார்த்து நல்ல காரணங்களும் பயனும் உள்ள பதிலை கூறினார். என்னுடைய தலைவரின் தோழரே, இவ்வளவு பெரிய படைக்கு உபச்சாரம் செய்ய ஒரு சிறு பிரதேசத்திற்கு அதிபதியான நீ விரும்புகிறாய் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தாலேயே நீ காரியத்தை செய்து முடித்ததாகிறது. எங்களுடைய அதிதி சத்காரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற குகனுடைய பிரார்த்தனைக்கு மேற்சொன்ன சிறப்பான பதிலை கூறிய மகா தேஜஸ்வியும் அறப்பற்று என்ற திவ்ய இயல்பும் பெற்ற பரதன் மேலும் கூறினான், நான் எந்த வழியாக பாரத்வாஜருடைய ஆசிரமத்திற்கு போக முடியும்? இந்த நிலப்பகுதி மிகவும் உட்புக முடியாததாக இருக்கிறது. அத்துடன் வெள்ளம் பெருகியோடும் கங்கை கடக்க முடியாததாகப்படுகிறது. காட்டில் அலைந்து திரிந்து பழக்கப்பட்டுள்ள குகன் மேதாவியான அந்த அரசகுமாரனின் சொற்களை கேட்டு கையை கூப்பிக்கொண்டு வணக்கத்துடன் பின்வருமாறு கூறினான். பெரும் புகழ் கொண்ட சக்கரவர்த்தி திருமகனாரே, இந்த காட்டுப்பகுதியை பற்றி நன்றாக அறிந்துள்ள செம்படவர்கள் வில்லேந்தியவர்களாக தங்களை பின்தொடர்ந்து வருவார்கள். அடியேனும் தங்களுடன் வருவேன். ஆனால் என் நெஞ்சத்திற்கு ஒரு நெருடல் இருக்கிறது. அதை முன்னதாகவே நீக்கிக் கொள்ள விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய செயலையும் லகுவாக செய்து முடிக்கக்கூடியவரான ஸ்ரீராம பிரபுவிடம் தாங்கள் தீய எண்ணத்துடன் போகின்றீர்களா? எனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வர வேண்டும் என்றால், இவ்வளவு பெரிய சேனையுடன் வந்திருக்கிறீர்களே, அதுதான் சந்தேகத்தை உண்டாக்குவது போல இருக்கிறது. இவ்வாறு கூறிய குகனை பார்த்து ஆகாயம்போல் நிர்மலமான மனமுடைய பரதன் தெளிவான சொற்களை கூறினான். சகிக்க முடியாத இந்த கஷ்டகாலம் ஏற்பட வேண்டாம். நீ என்னை சந்தேகப்படக்கூடாது. ராகவன் என்னுடைய மூத்த சகோதரர். தந்தைக்கு நிகராக அவரை மதிக்கிறேன். காட்டில் வசிக்கும் காகுத்தனை திருப்பி அழைத்து வருவதற்காக செல்கிறேன். குகனே, வேறு விதமான எண்ணமுடையவனாக என்னை கருத வேண்டாம். நான் உனக்கு சத்தியமாக சொல்கிறேன். பரதன் கூறியதை கேட்ட அவன் முகம் மலர்ந்து உள்ளம் பூரிக்க பரதனை நோக்கி மீண்டும் பின்வருமாறு கூறினான். தாங்கள் பெரும் போற்றுதலுக்குரியவர். எவ்வித முயற்சியும் இல்லாமலே கிடைத்த ராஜ்யத்தை துறந்துவிட விரும்புகிறீர்களே. தங்களுக்கு நிகரான உத்தமரை நான் இந்த உலகில் பார்த்ததே இல்லை. தற்போது துன்ப நிலையில் இருக்கும் ஸ்ரீராமனை திருப்பி அழைத்து கொண்டு போக விரும்பும் தங்கள் புகழ் நிரந்தரமாக உலகில் விளங்கி கொண்டிருக்கும். இவ்விதமாக பரதனிடம் குகன் பேசிக்கொண்டிருந்த போது சூரியன் ஒளி குன்றியவன் ஆனான். இரவு படரத் தொடங்கியது. குகனுடைய பேச்சு நான் மனமகிழ்ந்த அவன் அந்த சேனையை ஆங்காங்கே ஓய்வெடுக்க செய்துவிட்டு சத்ருகுனுடன் உறங்குமிடத்தை அடைந்தான். தர்மத்தில் நம்பிக்கையுடைய பரதன் துயரத்தை அனுபவிக்க தக்கவன் அல்லன் என்றாலும் ராமனை பற்றிய நீங்காத நினைவு என்ற சோகம் பெருமளவில் அவனிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. காட்டு தீயினால் வெந்து கொண்டிருக்கும் மரத்தை அதன் பொந்திலிருக்கும் நெருப்பும் உட்புறத்திலிருந்து எரிப்பதைப் போல ராமனின் பிரிவு என்ற வெளிப்புற தீயினால் கொதித்து கொண்டிருந்த பரதனை தந்தையின் மறைவு என்ற நெஞ்சில் உறைந்திருந்த தீயும் சேர்த்து எரித்தது. சூரியனின் வெம்மை கதிர்களால் இமயமலையிலிருந்து பனிக்கட்டி உருகி நீராக பெருகி ஓடுவதைப் போல சோகத் தீயினால் பெருகிய வியர்வை பரதனின் எல்லா அங்கங்களிலிருந்தும் வெளிப்பட்டது. கைகேயின் புதல்வன் அப்போது உள்ளே அழுந்தும் துக்கம் என்னும் மலையால் பீடிக்கப்பட்டிருந்தான். ராமனை பற்றிய நினைவு என்பதுதான் அந்த மலையில் செதுக்கப்படாத குன்றுகள், பெரும் மூச்சுக்களே தாதுக்கள், மனத்தளர்ச்சியே மனக்கூட்டங்கள், சோகத்தின் விளைவான உடல் தளர்ச்சியே உயர்ந்த சிகரங்கள், எடுத்துக்கொண்ட காரியம் வெற்றியடைய வேண்டுமே என்ற பெரும் கலக்கமே அங்கு வாழும் உயிர் வகைகள், உள்ளேயும் புறத்தேயும் வாட்டும் கொதிப்புதான் தாவரங்கள் மற்றும் மூங்கில் காடுகள். மானுடர்களில் சிறந்தவனான பரதன் பெரும் கஷ்டத்தை அடைந்து மிகவும் மனக்கலக்கமடைந்து மனக்கொதிப்பால் பீடிக்கப்பட்டவனாக தன்வயம் இழந்து மந்தையிலிருந்து பிரிந்து வழிதவறி சென்று விட்ட காளையைப் போல் மன அமைதி பெறாமல் இருந்தான். பேராற்றல் கொண்டவனும் மன உறுதி படைத்தவனுமான பரதன் பரிவாரங்களுடன் குகனுடைய உபச்சாரத்தை ஏற்று தங்கினான். மிகவும் மனம் நொதித்திருந்த
மிகவும் மனம் நொந்திருந்த அந்த நிலையிலும் குகன் தன் தமையன் குறித்து வருந்தி கொண்டிருந்த பரதனை தேற்றினார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 85வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாளி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.